தென்றலே மெல்ல பேசுகின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். பரமனை எப்படியாவது ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு இளமதி ஆதாரத்தை தேடி சென்னைக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த செயின் திருநவங்களை பரமன் பிடிச்சாங்கல்ல, அவங்க பேர் பழனி அப்படின்னும் அவங்க அட்ரஸ் எல்லாம் கேட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கிட்டு போய் பார்த்தாக்கா அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சாராய கடை அங்கங்கெல்லாம் தேடி பார்த்தாங்க. நம்ம தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நமக்கு தெரியும். எப்படியாவது அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இளமதியும் பாவம் அப்படியே சென்னையில் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஊரில் அவங்கள எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சாமிகிட்டலாம் வந்து சொல்லி அந்த விஷயமா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட பார்த்தா களைப்பு அப்படியே கோயிலில் உட்காந்துடுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல அவங்க பாட்டு பாடிக்கிட்டு திருடுறவங்க பார்த்தோன்னா இளமதி வச்சிருக்க அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறாங்க. இளமதி அதனால் இன்னுமே ரொம்ப கவலையாயிடுறாங்க. அதில் தானே அட்ரஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. திருடிட்டு போன திருடனுங்க வந்து அந்த பர்சுக்குள்ளார இருக்க பணம் அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா பரமனோட ஃபோட்டோ பார்க்குறாங்க. அதாவது ஒரு பொண்ணோட பேக்கில் இவனோட ஃபோட்டோ இருக்குது. இவனை எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக இளமதிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த பழனிங்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா இவங்களும் அந்த திருடனாக தானே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இது கொஞ்சம் லென்த்தியான கதையாக தான் இருக்கும். இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ நர்மதாவுக்கு ஃபோன் பண்ணி இளமதி வந்து இங்கே இந்த மாதிரி அந்த திருடனோட பேர் இதெல்லாம் கண்டுபிடிச்சதும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நர்மதாவும் ஆறுதல் சொல்கிறாங்க. இளமதி எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி பரமனோட அந்த யோசனையிலேயே அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜெயிலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் வந்து இளமதியை நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு விக்கல் வருது. கூட இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு யாரோ தெரிஞ்சவங்க உங்களை நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இளமதி சம்மந்தமாக இருக்கக்கூடிய பழைய ஞாபகத்தெல்லாம் பரமன் வந்து நினச்சி பார்க்குறாரு. ரொம்பவுமே அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. இருந்தாலும் என்னை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இளமதின்னு சொல்லி இளமதி மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருக்கிறாரு. இளமதி பார்த்தோம் அப்படின்னா பரமன் சம்மந்தமாக யோசிச்சு பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் எல்லாத்துக்கு முன்னாடி உன்னை நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது பரமா, நான் எப்படி இருந்தாலும் உன்னை நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையாக அப்படியே ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பரமனுக்கு அதாவது வெளியில் கொண்டு வர்றதுக்கு அந்த இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து அந்த இப்போ பர்செல்லாம் திருடிட்டு போனாங்களா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் அடுத்து கதை எப்படி கொண்டு போகிறதுங்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி நம்மளும் தெரிஞ்சிக்க முடியும், பேசவும் முடியும். அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொமோ இன்றைக்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எது எப்படி பார்த்தாலும் கதை கொஞ்சம் ஸ்லோவாகவும் லென்த்தியாகவும் தான் போகும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த கதையை கடகடன்னு கொண்டு போயிட மாட்டாங்க. எப்படி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தென்றலே மெல்ல பேசு மாதிரி தான் தென்றல் வந்து என்னை தொடுங்கிற பழைய கதை முன்னாடி ஒரு கதை சொன்னோம் இல்லையா, அந்த கதையில் வந்து அவங்க கூட இவங்க நர்மதா நடிச்சிருப்பாங்க. அவங்க அதில் வேற ஒரு கேரக்டராக நம்ம அதை பார்த்தவங்களுக்கு தெரியும், அபியெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த கதை மாதிரி தான் இந்த கதையிலே வந்து செம்ம சுவாரஸ்யம் இருக்குது. பரமனை வந்து வேறு ஒரு கெட்டப்பில் காட்ட போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் லென்த்தியான கதை தான். சரி, இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா கலா நிறையா சதி பண்ணுவாங்க. அந்த சதியெல்லாம் எப்படி இளமதி முறியடிக்க போகிறாங்க அப்படிங்கிற கதையும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரொமோ வந்துச்சுன்னா அடுத்த கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.